கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். உபவாச நாட்களிலே லெந்து காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகால வேளையில் ஆலயத்து கிளம்பிட்டு இருப்பீங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 16 ஆகிய வசனங்கள். இன்னைக்குள்ள தலைப்பு என்ன அப்படின்னா, பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, இந்த அதிகால வேளையிலே நம்ம எல்லாரும் இந்த வேத பகுதியை தியானிக்க போகிறோம். பகையை சிலுவையினால் கொன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. இப்போ நம்ம யோசித்து பார்க்கலாம். உபவாச நாட்களிலே லெந்து காலத்திலே யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்குள்ள சிலுவை தியானம் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல் பாயிண்ட் என்ன யோசித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையிலே பாவம் தொடருதா? ஏன்னா பாவம் தொடரும் போது நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, அக்கிரமம் தான் ஓடிட்டு இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அக்கிரமம் இருக்குமானால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தா இருக்கும். நம்ம அப்படி கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்ப்போமே. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும். இப்ப எனக்கும் தேவனுக்கும் நடுவுல என்ன இருக்கு அப்படின்னா, நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அக்கிரமம் இருக்குமானால் எனக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. இதுதானே நிறைய வீட்டுல, நிறைய குடும்பத்துல, நிறைய தேசத்துக்குள்ள நடக்கு. நான் சொல்ற உண்மையா பொய்யா? எங்க பார்த்தாலும் அக்கிரமம், எங்க பார்த்தாலும் பாவம். இந்த கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. அக்கிரமம் மிகுதியாய் போகும்போது என்ன நடக்கும்? அந்த இடத்துல சத்துரு உள்ள வருவான்னு வரமாட்டானா? சத்துரு ஏன் உள்ள வந்தான்? அக்கிரமம் அதிகமா இருக்கு. அக்கிரமம் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சத்துரு உள்ள வந்துரும். அப்ப சிலுவை தியானத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே சத்துரு வர்றதுக்கு எங்கேயாவது இடம் கொடுக்குறோமா? அதை கர்த்தருடைய பிள்ளைகள் தான் யோசித்து பார்க்கணும். ஏன்னா அந்த கடைசி காலத்துல இஷ்டம் போல எப்படினாலும் வாழலாம் சொல்லிட்டு பல பாவ அடிமையில ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த கடைசி காலம் எப்படி இருக்கும் அதையும் முதல்ல நம்ம எல்லாரும் நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன்னா எங்க பார்த்தாலும் அக்கிரமம் தான் இருக்கு. சர்ச்சுக்குள்ளேயே ரெண்டு பக்கம் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா பகையா இருக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ளே பகையா தான் இருக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. சர்ச்சுக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி இல்லை. இதெல்லாம் ஒரு வேதனையான காரியம். சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்கும் பெரிய ஒரு பகையா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பு கூறதான் அழைக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு அன்பு கூற மட்டும் முடியல. அக்கிரமம் மிகுதியாய் போவதினால் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும்.
இந்த உபவாச நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? இந்த கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாயிட்டு இருக்கா? அன்பு தணிந்து போகுதா? இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம முதல்ல ஆவியில இருக்கிறோமா இல்ல இன்னும் மாம்சத்துல தான் இருக்கிறோமா அதை முதல்ல கண்டுபிடிக்கலாம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொன்னா மக்களுக்கு நல்லா புரியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அக்கிரமம் மிகுதியாய் போகும்போது அவங்களுடைய வாழ்க்கையில அன்பு கூற மாட்டாங்க. ஏன்னா இதயத்துல ஃபுல்லா அக்கிரமம் தான் இருக்கும். அக்கிரம சிந்தையா இருக்கும், இல்ல அக்கிரம நினைவா இருக்கும். அவங்க நினைச்சதுதான் சாதிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க நினைச்சதுதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 40 நாள் உபவாசம் கூட இருந்துருவாங்க. காலையில சர்ச்சுக்கு போயிருவாங்க, எல்லா பிரசங்கத்தையும் கேட்டுருவாங்க. ஆனா இருதயத்துக்குள்ளே அக்கிரமம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் உள்ள இருக்கா இல்லையா? அக்கிரமம் இருந்தா எப்படி பிரதர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அன்பு கூற மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா இதயத்துக்குள்ள மன்னிக்க முடியாத சில காரியம்லாம் உள்ள கிடக்கும். அக்கிரமனாலே பாவம் தானே. ஒரு மனுஷன் அன்பு கூர்ந்தாலே எல்லா பாவம் மூடும், திரளான பாவங்கள் மூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. சகல பாவங்களும். இன்னைக்கு அன்பு கூற மட்டும்தான் ஒரு குடும்பம் முடியல. ஆனாலும் இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, பகையை சிலுவையினால் கொன்று. எனக்கும் தேவனுக்கும் நடுவில் என்ன இருந்துச்சுன்னா, பாவம் இருந்துச்சு, அக்கிரமம் இருந்துச்சு. அந்த பாவமும் அக்கிரமும் என் வாழ்க்கையில இருக்கும்போது நான் பாவத்துக்கு அடிமையா இருக்கேன், நான் அக்கிரமத்துல நான் விழுந்து போய் கிடக்கிறேன். தேவன்கிட்ட என்னால அன்பு கூற முடியல. ஏன்னா நான் பாவத்துல ஜெனிப்பிக்கப்பட்டு பாவத்துல வாழ்ந்து துன்மார்க்கனா இருக்கும்போது என் சிந்தனை ஃபுல்லா அந்த உலகத்தை சார்ந்தே இருக்கு. நான் தேவனிடத்துல அன்பு கூற முடியல. என்ன காரணம் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற ஒரு பாவம். அப்ப பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எனக்கும் தேவனுக்கும் நடுவில் என்ன பகை இருந்துச்சோ, அந்த என்ன பாவம் இருந்துச்சோ, என்ன அக்கிரமம் இருந்துச்சோ, நம்முடைய பாவங்களை தாமே சுமந்து கொண்டார். நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார். சிலுவை தியானத்தில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம பாவத்தை சுமக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில ஒருவேளை கர்த்தரை விட்டு தள்ளி போன ஏதாவது ஒரு அக்கிரமமான காரியம் இருக்கா? அதை ரொம்ப பொறுமையா யோசித்து பார்க்கணும். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு அக்கிரமம் இருந்துச்சு அப்படின்னா, நடுவாக பிரிவினை. எப்படி ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு ஊடையில தேவையில்லாத ஒரு பாவம், இல்ல ஒரு சந்தேகம், இல்ல கள்ள தொடர்பு, இல்ல தேவையில்லாத ஃப்ரெண்டு வரும்போது குடும்பத்துக்குள்ள பார்த்தா நிம்மதியே இருக்காது. நடுவாக ஒரு பிரிவினை. நிறைய குடும்பத்துல ஏன் கோர்ட்டு கேஸ் போறாங்க? சில காரியத்தை பொறுத்து கொள்ள முடியாம அங்க வரைய போய் நிக்கி. நடுவாக பிரிவினை. அப்போ ஒரு கணவன் மனைவியா இருந்தா கூட ஒருமனப்பட்ட ஆவி இருக்கணும். இருவரும் ஒரே சரீரமா இருக்கிறாங்க, விட்டு கொடுத்து போகணும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஏன் மனைவி ஏன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பு கூறணும். ஆனா நடுவுல ஒரு அக்கிரமம் வந்த உடனே 2 பேருக்குள்ளயும் ஒரு பிரிவினை வந்தது. நான் சொல்ல உண்மையா பொய்யா? ஆனா ஒப்புரவாகணுமா? நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமே இந்த பாவத்தை பண்ண மாட்டேன், இந்த அக்கிரமத்தை பண்ண மாட்டேன். ஒரு கணவன் மனைவியா இருந்தா கூட முதல்ல ஒப்புரவாகணும்.
இன்னைக்கு விட்டு கொடுக்கவும் மாட்டுக்காங்க, மன்னிக்கவும் மாட்டுக்காங்க, ஒப்புரவாகவும் மாட்டுக்காங்க. அதனாலேயே நிறைய குடும்பத்துல சண்டை, பிரச்சனை, போராட்டத்துக்குள்ள போய் சிக்கிடுறாங்க. குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வருதா, முதல்ல ஒப்புரவாகணும். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. அப்ப எனக்கும் தேவனுக்கும் நடுவில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு பிரிவினை. அப்ப சிலுவையில எதை செய்து முடித்தார் என்பது நம்ம தியானிக்க போயிடும். உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிவிடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அதுல என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, உங்கள் பாவங்களே தேவன் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருந்துச்சு அப்படின்னா தேவன் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு. அப்போ பாவம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஒரு பெஸ்டான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் இருந்தாலும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தேவனுடைய முகம் மறைக்கப்படும் போது, நம்ம வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது, நம்முடைய ஜெபத்துக்கு அங்க பதில் வராம இருக்கும். ஏன்னா அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ முகம் பிளஸ் செவி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை. நான் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாது. நான் என்னதான் கத்தி கத்தி பேசினாலும் பரலோகத்துக்கு அந்த சவுண்டு போய் சேராது. அதனால முதல்ல அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது. அக்கிரம சிந்தை இருந்தால் என் ஜெபத்துக்கு அங்க பதில் வராது, என் ஜெபம் அங்க போய் சேராது. செவி கொடார் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப இன்னைக்கு காலையில சிலுவை தியானத்திலே ஒரு முக்கியமான ஒரு 3 வசனம் இருக்கு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 16 ஆகிய வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நான் மறுபடியும் சொல்றேன், நிதானமா வாசிக்க. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் அப்படின்னா அதுக்கு முந்தின வசனம் வந்துடும். 12ஆம் வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின்படி உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு காலத்துல நான் யாரு அப்படின்னா கிறிஸ்துவை சேராதவர்கள். ஒரு காலத்துல நான் யாரு அப்படின்னா இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். ஒரு காலத்துல நான் யார் அப்படின்னா வாக்குத்தத்தத்தின்படி வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர். அப்ப நம்ம எல்லாருமே புறஜாதிகள் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இப்பொழுதோ முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நான் பக்கத்துல வந்துட்டேன். யாருக்கு பக்கத்துல தெரியுமா? இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நான் பிதாவோடு ஒப்புரவாருக்கு வந்துட்டேன். என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை விட்டு தூரமா போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. அப்ப இந்த கிருபையின் காலம் அப்படின்னாலே முதல்ல என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த கிருபையின் காலத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த லெந்து காலத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. உபவாச நாட்கள்ல வேஸ்ட் ஆயிடக்கூடாது. கர்த்தருடைய கிருபையினால ஆன்லைன் மூலியமா இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்க வீட்டுக்குள்ள இந்த செய்தி வந்துட்டு நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும்? எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு பிரிவினை இருக்கா, ஒரு அக்கிரமம் இருக்கா, ஒரு பாவம் இருக்கா? அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா. உடனே நம்ம அவர்கிட்ட வந்துடணும். நான் உங்களை விட்டு தள்ளி போன ஒரு துன்மார்க்கன். அப்போ உணர்வடைந்து வரணும்.
நான் பாவத்துல விழுந்துட்டேன்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மீட்டு எடுங்கப்பா. முன்னே தூரமா இருந்த நீங்கள், ஒரு காலத்துல நான் தூரமா இருந்தேன்ப்பா, இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான் நன்மையானவைகளை பேசும். இன்னைக்கு நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு காரணம், நமக்காக பிதாவுடைய வலது பரிசத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதனாலதான் நம்ம உயிரோட இருக்கும். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம முதல்ல தேவ திட்டத்துக்குள்ள வந்துடணும். ஒரு காலத்துல நான் தூரமா இருந்தேன்ப்பா, ஆனா இப்போ நான் யாரு அப்படின்னா, முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால நான் பக்கத்துல வந்துட்டேன். அதுதான் முக்கியம். அதை நம்ம எப்படி சொன்னா நம்ம மக்களுக்கு புரியும் அப்படின்னா, வீட்டுல 5 பிள்ளைகள் 7 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிள்ளைகள் தப்பு பண்ணி, அம்மா அப்பாவுக்கு தெரியாம தப்பு பண்ணி தள்ளி போயிடும். அப்புறம் வீட்டுல வந்து அப்பா அடிச்சிருவாரு, அம்மா அடிச்சிருவான்னு சொல்லிட்டு வீட்டு பக்கமே வரமாட்டாங்க. அதுல ஏதாவது ஒரு பையன் அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச பையனா இருப்பான். நான் சொன்ன அம்மா அப்பா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த எந்த பையன் தள்ளி இருக்கிறோன்னு அந்த பையனை போய் கூட்டு வருவான். நான் அம்மா அப்பாட்ட பேசிடுவேன், நீ வா அப்படின்னு சொல்லி அந்த பையனை போய் கூட்டு வருவான். நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கோம், பாவம் செஞ்சு தேவ மகிமை அற்றவர்களாகி. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் தேவனோட மகிமை இருக்காது, தேவ பிரசனம் இருக்காது, தேவ பாதுகாப்பு இருக்காது, தேவனிடத்துல வரக்கூடிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. அப்போ ஒரு முழு பைபிள் சப்ஜெக்ட் ஃபுல்லா எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பாவம் மட்டும் இருக்குமானால் எல்லா விதமான தோல்வி, நஷ்டம், பிரச்சனை, பாடு, உபத்திரம், சத்துரு போராட்டம், தடை எல்லாமே உள்ள மொத்தமா வந்து சேர்ந்துருது. அப்போ ஒரு காலத்துல நான் கர்த்தரை விட்டு நான் தூரமா வாழ்ந்தேன். 12 வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள், புறம்பானவர்கள், உடன்படிக்கைக்கு அந்நியர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், இப்படி நமக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு. முன்னே தூரமா இருந்த நீங்கள், இதுக்கு முன்னாடி நான் தூரமா இருந்துட்டேன், ஆனா இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்ப நான் பக்கத்துல வந்துட்டேன். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால நான் பக்கத்துல வந்துட்டேன். ஹல்லேலூயா. 14 முதல் 16 ஆகிய வசனங்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி, ஏசாயா 53:5 போட்டிருக்குல்ல, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, தண்டனை அவர் மேல் வந்தது, நம்ம மேல விழ வேண்டிய அடி எல்லாமே அவர் சுமந்து கொண்டார், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நமக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் அப்படின்னா அதுல எல்லாருமே வந்துருவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துருவாங்க, புறஜாதிகள் வந்துருவாங்க. நம்ம எல்லாரையும் இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சோரை தகர்த்து. ஃபர்ஸ்ட் நம்ம வாசித்தோம்ல, ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. அதனுடைய ஜாயிண்ட் இங்க இருக்கு. இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சோரை தகர்த்து. எனக்கும் தேவனுக்கும் நடுவுல என்னெல்லாம் இருந்துச்சோ அந்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்து விட்டார். ரோமர் 10:4 அழகாக எழுதப்பட்டிருக்கு. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். அப்ப நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே நம்ம எப்படி கிருபையின் காலத்துல இருக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டார். சரி, அப்ப நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம், நம்ம இஷ்டம் போல பாவம் செஞ்சா என்னன்னே ஆகும் அப்படின்னா, அப்புறம் நேர தண்டனை தான். அதுக்கப்புறம் வேற நமக்கு பலிலாம் இல்லை. நமக்கா இயேசு கிறிஸ்து பலி ஆயிட்டாரு.
நம்ம கிருபையின் காலத்திலே மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போற வரையும் நமக்கு இயேசு மட்டும்தான் வழி. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்றார். இயேசு அழகா சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் நடந்தபடி தானும் நடப்பான். அவரை போல வாழ்றதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். துன்மார்க்கமா வாழ்றதுக்கு கிடையாது, துணிகரமா வாழ்றது கிடையாது, இஷ்டம் போல பாவம் செய்யறதுக்கு கிடையாது. ஒரு குடும்பத்துல பாவம் செஞ்சுட்டே இருந்தா என்னன்னே ஆகும் அப்படின்னா, அந்த வீட்டுல முதல்ல சத்துரு அங்கதான் இருப்பான், எங்கேயும் போக மாட்டான். காலை வேளையில உட்கார்ந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருங்க அப்படின்னா, ஒரு ஆத்துமா மனம் திரும்பினாதான் பரலோகத்துல சந்தோஷம். மறுபடியும் மறுபடியும் பாவத்துக்குள்ளே இருந்தால் தண்டனைக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருப்பான். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலதான் நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான். நம்ம கிருபையின் காலத்துல தான் வாழ்றோம், புதிய ஏற்பாட்டுல தான் நம்ம வாழ்றோம். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நம்ம மேல ஏகப்பட்ட கடமை இருக்கு. காலையில் தூங்கி கையில பைபிள் எடுத்து வாசிங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராய் இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடிச்சோரை தகர்த்து. அடுத்த வசனம், சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணம், நியாய பிரமாணத்தை ஃபுல்லா தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. வசனம் நிறைய இருக்கு. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுற வசனம் நிறைய இருக்கு. எபிரேயர்ல இருக்கு, ரோமர்ல இருக்கு, கலாத்தியர்ல இருக்கு. அதுக்கு நிறைய வசனம் இருக்கு. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றதா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. பூமியில எல்லா ஜனங்களையும் சேர்த்து ஒரே புதிய மனுஷனா சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று. எனக்கும் தேவனுக்கும் நடுவுல என்னெல்லாம் பாவம் இருக்கோ, என்னெல்லாம் பகைகள் இருக்கோ, அது எல்லாவற்றையும் சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இப்ப நம்ம எல்லாருமே புறஜாதிகள் தான். இஸ்ரவேலுக்குள்ள எல்லா கிஃப்ட் இப்ப நம்ம எல்லாரும் புறஜாதிகள் எல்லாரும் வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோம், மேசியாவை ஏற்றுக்கொண்டோம், உலக ரட்சகரா ஏற்றுக்கொண்டோம், நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை ஏற்றுக்கொண்டோம். பிசாசுடைய கிரியை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு விடுதலை, சுகம், ஆரோக்கியம், பலன், எல்லா கிஃப்டும் நமக்கு இருக்கு. இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம் என்ன அப்படின்னா, பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில என்னெல்லாம் பாவம் இருந்துச்சோ அந்த எல்லா பாவத்தையும் இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். இனி நான் சுமக்க வேண்டிய தேவையில்லை. எனக்காக ஜீவ பலியான இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். நமக்காக வந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எல்லா ஜனங்களையும் மீட்டு எடுக்க இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில வியாதி மாறுகிறது, சுகம் கிடைக்கிறது, தீர்காயுஸ் கிடைக்கிறது, நித்திய ஜீவன் கிடைக்கிறது. இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா வாழ முடியும். விடுதலையாக்கப்பட்ட சந்ததி நமக்கு ஏகப்பட்ட கிஃப்ட் 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 ஏகப்பட்ட கிஃப்ட் வச்சிருக்காரு. அந்த கிஃப்ட் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பாவம் மட்டும் தொடரக்கூடாது. நான் முழு பைபிள் வாசல் இதைத்தான் கண்டுபிடிச்சேன். சத்துரு என்ன செய்யறான் அப்படின்னா, எப்படியாவது பழைய சுபாவமோ, பழைய எண்ணங்களோ, இல்ல பழைய ஃப்ரெண்டோ, பழைய பாவ வாழ்க்கையோ எதையாவது உள்ள கொண்டு வந்து உள்ள சேர்த்துடலாமான்னு சொல்லி பார்ப்பான். ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல 40 நாள் கரெக்டா சர்ச்சுக்கு வந்துருவாங்க. இந்த 40 நாள் முடிஞ்சவரும் பார்த்தா மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க. இந்த 40 நாள்ல தீர்மானம் எடுங்க, என் வாழ்க்கையில பாவம் செய்ய மாட்டேன்ப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போக மாட்டேன், எனக்கா ஜீவனே தந்துருக்கிறீங்க,
என் வாழ்க்கை ஃபுல்லா நான் இன்னும் உமக்காக நான் வாழ்வேன். எனக்காக நீங்க மரித்தீங்கப்பா, எனக்காக தான்ப்பா, நான் உங்களை நினைவு கூர்றேன்ப்பா, என் வாழ்க்கையில இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறீங்களோ, இன்னைக்கே நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புன அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. தம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்காக தந்தர்லி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தீங்கப்பா. எங்க வாழ்க்கையில் நாங்கள் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனோமோ அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்கப்பா. மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இந்த நாளையும் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அப்பா சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு இனிமேல் நாங்கள் உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம்ப்பா. எங்களுக்காக தான்ப்பா நீங்க தேவகுமாரனா வந்தீங்கப்பா, மனுஷகுமாரனா வந்தீங்கப்பா, தாவீதின் குமாரனா வந்தீங்கப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக ஜீவனை தந்தீங்கப்பா. இன்றும் பிதான வலது வருஷத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா. உங்க பாதபடியில வருகிறோம், உங்க சமூகத்துல வருகிறோம். கல்வாரியிலே எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் எங்க மேல இறங்கி வரட்டும்ப்பா, எங்க மேல இறங்கி வரட்டும்ப்பா, எங்க மேல இறங்கி வரட்டும்ப்பா, எங்க மேல இறங்கி வரட்டும்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழிவு எங்களை சுத்திகரிங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால எங்களை கழிவு சுத்திகரிங்கப்பா. யாரெல்லாம் இந்த வீடியோ கேட்டு ஜெபிக்கிறாங்களோ எங்க எல்லாரையும் உங்களோட ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளையா மாறணும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருப்பா. எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. பகையை சிலுவையினால் கொன்று அதனால இரு தரத்தாரை ஒரே சரீரமா தேவனுக்கு ஒப்பரவாக்கினார் என்று எழுதப்பட்டிருப்பா. எங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போனோம் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா, எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க இயேசுக்காக வாழணும். எங்களை மன்னிங்கப்பா. உம்முடைய கிருபையால் நிரப்புங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க. எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. எங்க எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சிருங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சிருங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்கப்பா. நாங்க எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. இந்த நாளில் இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா, ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்க பாதபில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எழுப்புதலுக்காக எல்லாரும் தரப்புல நின்று ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. எழுப்புதல் அக்னி எங்க தேசத்துல போடுங்கப்பா. கடைசி காலத்துல தேசத்துக்கு தேசம் யுத்தம் நடந்து கொண்டிருக்குப்பா. எல்லா தேசத்துக்குள்ளும் இருக்கிற ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசத்துக்குள்ள சமாதானத்தை விட்டுருங்க. யுத்தத்தை அப்பா ஒரு முடிவு கொண்டு வாங்க. தேர்தலுக்காக வருகிறோம்ப்பா. கர்த்தரே எங்களுக்கு தேர்தலை நடத்தி தாங்க. தேவ திட்டம் நிறைவேறட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. இந்த நாளை கர்த்தர் பொறுப்பெடுத்துள்ளுங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைத்து ஆசுறீங்க. புது கிருபையால் நிரப்புங்கப்பா, புது அபிஷேகம் நிரப்புங்கப்பா, உங்களுடைய வல்லம்னால் நிரப்புங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலை அடைங்கப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்களுடைய ஜீவன் கற்பனை வெளியில புறப்பட எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைங்க. வாகனத்துல போறாங்க எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைங்க. கற்பத்தினிங்க ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் மனம் இறங்கி ஆசுவீங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போற கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிற எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்க. என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்தும் நாம் மட்டுமே விடுத்தோம். துதிகன மகிமையெல்லாம் உம்முருகே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கடைசி வரிய கத்தருக்காக ஓடணும். தேவனத்தில் அப்போ மினிஸ்டருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உபவாச நாட்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.